ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேங்க. பொதுவாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம அறிமுகப்படுத்துவோம். ஃபஸ்ட்டு அந்த அறிமுகம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நிகழ்ச்சி தொடருவோம். இது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர விஷயம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ புதுசாக சொல்ல போகிறேன்னு யோசிக்காதீங்க, இதே தான். இப்போ குழந்தைங்களை கூப்பிட்டு முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வாங்க. டம் டம் தாரரம் பம் 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 டம் டம் தாரரம் பம் பா தாரே ராரே ராரே ரா. உங்க பேர் என்ன? சஞ்சய். சஞ்சய். நீங்க? சர்வேஷ். சர்வேஷ். நீங்களா? சாய் ராகினி. சாய் ராகினி. இன்னைக்கு என்ன பேசி வச்சுட்டா எஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரியே வந்திருக்கீங்க. சாய் ராகினி, நல்லா இருக்கே பேரு. உங்க பேரும் சர்வேஷ், நல்லா இருக்கு. என்ன படிக்கிறீங்க? தேர்ட் செகண்ட். நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க பிரதர்ஸா? ஓ ஓகே. நீங்க தேர்டு, அவர் செகண்டா? ஓகே. நீங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து. ஃப்ரெண்ட்ஸா நீங்கள்? இல்லை. ஓகே ஓகே. இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜெயா டிவியில்? பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், நம்மளும் போய் இதில் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம கலந்துக்கிறதா இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கலையா? சும்மா ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டீங்க. நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்லையா? கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அப்போ ப்ரோக்ராம் யோசிச்சிருக்கணும்ல. நம்ம என்ன போய் கேட்கலாம், அந்த பாட்டியை என்ன வம்பு பண்ணலாம் பாட்டிக்கிட்டுன்னு கேட்டு யோசிச்சிருக்கலாம்ல. நீங்கள் எப்போவுமே இவ்வளோ இப்படி தான் குவாய்ட்டாக வீட்டில், இல்லை அண்ணன்கிட்ட வம்படிப்பீங்களா? குவாய்ட்டாக இருப்பியா நீங்களா? அண்ணன் தான் வம்படி பண்ணா? உங்ககிட்ட அவனு தானே வம்பு பண்ணுவான். பத்தியா, பாட்டி எழுத்தா மாதிரி நல்ல பையனாட்டம் நிற்கிறிய, நெஜம் தானே? அவங்ககிட்ட சண்டை போடுறதுலாம். அண்ணன் தம்பி அக்கா தம்பி யார் இருந்தாலும் குட்டி குட்டி சண்டை வரும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை? நீ அவன் பென்சில் எடுத்து வச்சுப்போம், அவன் பேனா எடுத்து வச்சுப்போம், அப்படி இருக்கா? நடக்குமா? நடக்காதா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு அவங்கவுங்க சாமான் எதுவும் தனித்தனியாக வச்சுப்பீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? போய் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு தேடுவீங்களா? இல்லை இல்லை. நீங்கள் எப்படி மேடம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவீங்களா எல்லாம்? ஓகே சரி. இப்போ யூஸ்வலாக அந்த குழந்தைங்ககிட்ட கேட்குறது உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அதெல்லாம் அதையும் உங்களை கேட்க தான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் என்ன கலர் பிடிக்கும்? எனி பர்டிகுலர் கலர்? ரெட் கலர். உனக்கு ரெட் கலர்? பிளாக். பிளாக். ஏன்? அது எதுனால பிளாக்? ரொம்ப டார்க்காக இருக்கும், உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ரெட்டு? யூஸ்வலாக பாய்ஸ் அப்படின்னு நிறைய குழந்தைங்கள பார்த்துருக்கேன், ப்ளூ அப்படிம்பாங்க. கேர்ள்ஸாக இருந்ததுன்னா பிங்க் அப்படிம்பாங்க. அவள் பிங்க்ல தான் வந்திருக்கா. உனக்கு பிங்க் பிடிக்கும் பத்தியா? அதுதான் சொன்னேன் நான். யூஸ்வலாக குழந்தைங்க, ஆண் குழந்தைங்களா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வி லவ் ப்ளூ அப்படிம்பாங்க. ஆனால் அதிசயமாக அவங்க ரெண்டு பேரும் ரெட் அண்ட் பிளாக் பிடிச்சிருக்குது. ரெட்லலாம் பிளாக்லாம் ஷர்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் வச்சுருக்கீங்க. அப்பயும் இன்னைக்கு எல்லோ போட்டுருந்தீங்க, ரெட்டு போட்டுருந்துருக்கலாம் இல்லை, நீ பிளாக் போட்டுருந்துருக்கலாம்ல ஜம்முன்னு. பிரைட்டாக இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதுங்க அதனால இல்லை? ஓகே. சாப்பிட என்ன பிடிக்கும்? பிரியாணி. என்ன பிரியாணி? வெஜ் நான்வெஜ் இருந்தாலும் எது இருந்தாலும். ஆனால் பிரியாணி. உங்களுக்கு? சப்பாத்தி. சப்பாத்தி. சப்பாத்தியை பாதியா பிரிச்சுடுவோமா? சப்பாத்தி பாதியா கிழிச்சு தான் சாப்பிடுவியா? இல்லை இல்லை, முழுசா தானே சாப்பிடுவேன். அப்போ சப்பாத்தி டக்குன்னு சொல்லுங்க. சப்பாத்தி. பூம்பார். சப்பாத்தி. சப்பாத்தி பிரியாணி. சப்பாத்தி பிரியாணி. சப்பாத்திக்கு என்ன பிடிக்கும்? பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா. உங்களுக்கு? சாம்பார். சாம்பார் சாப்பிடுங்க. நீங்க வெஜிடேரியனா? ஆனால் பிரியாணி சாப்பிடுவேன். வெஜிடேரியனா? ஆமான்ட்டு பிரியாணி சாப்பிடுவீங்களா? அது சைடு வெஜிடேரியன் போல் இருக்கு. என்ன பிரியாணி பிடிக்கும்? சிக்கன். சிக்கன். சாம்பார் சாதத்தோட என்ன பிடிக்கும்? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு அது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான். உருளைக்கிழங்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும், பெரிய குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்குனா ஒரு சின்ன கரீஸ் இல்லை? சரி, இன்னைக்கு டிஃபனில் என்ன பிடிக்கும்? டிஃபனில் தோசை சாம்பார். தோசை தேங்காய் சட்னி. தோசை தேங்காய் சட்னி.
ஸோ வீட்டில் அம்மா வந்து தேங்காய் சட்னியா சாம்பாரா என்ன பண்ணுவாங்க தோசை ஊற்றுனா? ஆ தேங்காய் பாட்டியா அம்மாவை யார் சமைக்கிறது? 2 பேருமே சமைப்பாங்க. 2 பேருமே சமைப்பாங்களா? சரி, அதில் யார் பண்ணுறது நல்லா இருக்கும்? நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். 2 பேர் பண்றது நல்லது. 2 பேர் பண்ணுறது நல்லா இருக்குமா? பெஸ்ட்டு. ஐயோ இதுதான் எனக்கு பிடிக்கும், நீ பண்ணுறதுலே அவங்களோட நீ தான் நல்லா பண்ணுறேன்னு யாரும் சொல்லுவீங்க? நான் அம்மா. அம்மா. உனக்கு? 2 பேரும். 2 பேரும். அது ரொம்ப சந்தோஷம். நான் இப்படி கேள்வி கேட்டால் கூட நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க பாரு, 2 பேருன்னு கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆனால் பாட்டி அம்மா கிட்ட போய் அம்மா நம்மளை மிரட்டுவாங்க, இதுதான் இன்னைக்கு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டியை போய் நம்ம மிரட்டலாம், எனக்கு தெரியாது நீ இதுதான் பண்ணி கொடுக்கணும் இல்லை அத்தியா? கரெக்டாக நான் சொல்கிறது. பாட்டிக்கிட்ட போய் இல்லையா, பாட்டி என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்டுருப்பியா? நிஜமா? நீங்கள் எப்படி? பூரி வித் உருளைக்கிழங்கு. சரி, யார் அம்மாவா பாட்டி யார் சமைக்கிறது? அம்மா தான் சமைப்பாங்க. ஸோ அம்மா சமைக்கிறதுல பூரி உருளைக்கிழங்கு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச ஸ்டிஃபன் அதுதான். ஓகே, இன்னைக்கு குழிப்பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் குழிப்பணியாரம் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு. அது ஒரு கண்ணில் கார சட்னி பிடிக்குமா? தக்காளி சட்னி. சாப்பிடலாமா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா குழிப்பணியாரம், அதோட கூட ஒரு தக்காளி சட்னி. இது வந்து அந்த தக்காளி சட்னி பச்சையை அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறது தான். ரவையும் பார்த்தீங்கன்னா இது வதக்கி எல்லாம் கலந்துட்டு நம்ம குழிப்பணியார கல்ல ஊற்றுறது தான். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: பாம்பே ரவை 1 கப், அரிசி மாவு 1/4 கப், 1 நாள் புளித்த தயிர் 1/2 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப், பொடியாக நறுக்கிய தேங்காய் துண்டுகள் 1/4 கப், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1½ டீஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1½ டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப. கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 2, வெங்காயம் 1, பூண்டு 4 முதல் 5 பற்கள் வரை, புளி 1 சிறு துண்டு, காய்ந்த மிளகாய் 5 முதல் 6 வரை, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். அந்த ரவா பணியாரத்துக்கும் தக்காளி சட்னிக்கும் தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த ரவா பணியாரத்தை கொடுத்துருக்கிற இந்த ரவையும் அரிசி மாவையும் தயிரோடு கலந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. நான் இப்போ கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வச்சுருக்கேன். ரவை, தயிர், அப்புறம் அரிசி மாவு 3 கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு கெட்டி பதத்தில் தான் இப்போதைக்கு இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஊற இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தாளித்து கொட்டணும். அதுக்கு முன்னாடி கார சட்னி, அந்த தக்காளி சட்னி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு கொடுத்துருக்குற வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சிட்டு வந்துட்டோன்னா அதை தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ரவை பணியாரத்துக்கு தாளித்து வதக்கி கொட்டிடலாம். அது குழிப்பணியார சட்னியில் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். முதல்ல அதை அரைக்கிறத இந்த தக்காளி சட்னிக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சின்ன பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய். இதுக்கு இந்த கார சட்னியில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அப்படி போட்டால் தான் அந்த காரம் வந்து மட்டுப்படும், இல்லைன்னா காரம் அதிகமாக தெரியும். இதில் நான் கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த சட்னி மேலே கொஞ்சம் வச்சிடுறேன். நம்ம போடுறதுக்கு சரியாக இருக்கும். கடுகு, கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சணும். அதில் உளுந்து. விஷயம் கடுகு நல்லா பொரிஞ்சது தான் இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். கடுகு பொரியல்னா கசந்து இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த சட்னி அது ஒரு பக்கம் தாளிச்சாச்சு. இப்போ இந்த மாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுலேயும் நம்ம வந்து கடுகு, கடலைப்பருப்பு போட்டு அப்புறம் உளுந்து போட போகிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதில் கடலைப்பருப்பு முதல்ல சேர்த்துருங்க, அப்புறம் உளுந்து சேர்க்கலாம்.
இது கொஞ்சம் லேசு செவக்கணும். செவக்காமல் போட்டால் நல்லா இருக்காது. இது ஓரளவு கொஞ்சம் செவக்கணும். இளம் வறுப்பாக வறுப்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போதான் செவக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த பச்சை மிளகாயை முதல்ல சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் முதல்ல சேர்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் மட்டுப்படும். இப்போ வாயில் தட்டுப்பட்டாலும் அதில் காரம் ரொம்ப தெரியாது. வெங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு இந்த வெங்காயத்துக்கு. இது ரொம்ப அப்படியே வதங்கி அந்த மாதிரி ஆகணுங்கிறது, வெந்து எடுக்கணுங்கிறது இல்லை. லேசாக கொஞ்சம் க்ரன்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி நடக்கு கடிப்படுற மாதிரி, அந்த ஸ்டேஜில் அதை எடுத்து மாவில் ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். இதோடைய தேங்காய் இதை திருக்கி போடுறதும் போடலாம். இப்படி போட்டால் வாயில் கடிப்படும் போது ருசியாக இருக்குங்கிறதுனால நான் வந்து பல்லாக கீறி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அவ்வளோதான். இதெல்லாம் முதல்ல வதக்கிட்டு இதைக்கு மாவில் ஊற்றிக்கலாம். ஸோ இதுவும் வதங்கியாச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லியை போட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ இது சூட்டோட இந்த மாவில் போட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மாவோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதோட நான் உப்பு போடல, அதனால உப்பு போடுறேன் லேசா. இதையும் சேர்த்து அதில் போட்டுட்டு கலந்துடலாம். இப்போ இது மாவில் நல்லா கலந்தாச்சு. உப்பு எல்லாமே அளவாக இருக்குது. இதில் வந்து அந்த குழிகளில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். என்னதான் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் நான் குழியில் இந்த எண்ணெய் இல்லாமல் இருந்தால், ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெய் காயணும். இப்போ உங்ககிட்ட பேசலாமா? என்ன பேசலாம் நம்ம? பாட்டு பாட தெரியுமா? டான்ஸ் ஆட தெரியுமா? பாட தெரியுமா? அட, என்ன பாட்டு பாடுவீங்க? ஜலபுல ஜங்கு அப்படின்னு ஒரு பாட்டா? ஏதாவது சினிமாவா? அதானே பார்த்தேன். எங்க பாடுங்க பார்க்கலாம். ஏ ஜலபுல ஜங்கு தபடு மடங்கு தக் லைஃப் லக்கிங்கு டான்ஸ் சிட்டிங்கு ஏ ஜில்லுகுன ஜிங்கு அவர் ரேஞ்சியோ யங்கு அனில் பறக்கு தபங்கு ஓ ஃபிட்டிங்கு आवो माई गस्ता आएगा आएगा हिमालय मजा आएगा बैड वाइब जल्दी जाएगा जाएगा बीस्ट टपर टेंशन आएगा फ्रीया विडे कालेज बंगड़िचालो तिनक दाम पाड़े तानी दाम पड़ाने फ्रीया विडे चलक चलक ரியர் அடிக்கும் உனக்கு பட் லைஃப்ல ஜெயிச்சா நீ தான் படானே. சத்தமா சுத்து பண்ணு கட்டி புச்சி கன்ஃபார்மா என்ஜாய பங்கு ஃப்ரீயா விடு சலுக்கு 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 புச்சுக்க போது சுளுக்கு ஸ்டாப்ஸ் எல்லாம் தண்டன கங்கு. என்ன தல சூப்பரா இது. என்ன தமிழ்ல தானே பாட்டு? கேட்கவே வேடிக்கையா இருக்கு இந்த பாட்டு. இப்போ இந்த ரவா பணியாரத்துக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சுக்கலிங்க. ஓரளவுக்கு
நார்மலாக வச்சுருக்கேன். ஊற்றிடலாம். உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? நான் இதே பாட்டு தான் பாடுறேன். நான் ஏன் வேற பாட்டு பாட தெரியும்? ஸ்லோகம் ஒன்று பாடுவேன். சூப்பர், சொல்லுங்களேன் அழகா. ஞானானந்தமயம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாத்கிரம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பௌத்தமே சதா. சூப்பர். நடுவில் ஒரு வார்த்தையை மட்டும் முழுங்கிட்டீங்களே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்தம், அதை விட்டுட்டோம்ல. நீங்க சாமி பாட்டு என்ன பாடுவீங்க? ஜலக்கு ஜலக்கு இல்லாம வேற என்ன பாட்டு பாடுவீங்க? அரும் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவோ பாதுகாப்பாகவோ வழி நடத்துவதாகவோ அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சூப்பர். இது எதுல படிச்ச? ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க. ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்களா? வெரி குட். சூப்பரா சொல்றீங்களா இதெல்லாம். ஆனா குவைட்டா இருக்கீங்களா? உங்க அப்பா அம்மாட்ட கேட்டா இந்த பையன் குவைட்லாம் கிடையாது, எங்க வீட்டுல நல்லா பேசுவான் அப்படின்றாங்க. இங்க பேச மாட்டீங்களா? என்னை பார்த்தா பயமா இருக்கா? அப்புறம் நல்ல கலகலன்னு பேசினல, அப்பதானே எல்லாருக்கும் அதான் இந்த பையன் இப்படி பேசுறான்னு தோணும். தியா, நீங்களும் நல்லா வீட்டில் கலகலன்னு பேசுவீங்களா? அதனால பேசாம குவைட்டா இருப்பீங்களா? பேசுவீங்களா? அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? அப்பப்போ தோசை ஊற்றி தருவேன். தோசை ஊற்றுருவாங்க. சப்பாத்தி சாதம் அதெல்லாம் இன்னும் பழக்கலை. நம்ம என்ன சார் செய்வோம்? நம்மள விட மாட்டாங்க. அவர் என்ன செய்வாரு? நான் அம்மாக்கு துணி மடிக்க ஹெல்ப் பண்ணுவேன். துணி மடிக்க ஹெல்ப் பண்ணுவேன். சரி, அது கூட ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றது தானே இல்லை? அதெல்லாம் பண்ணதான் தேவை. அம்மா பாவம், அவங்க மட்டும் தனியாக கஷ்டப்படணுமா? இல்லை. ஹோம்ஒர்க்லாம் யார் உட்காந்து எழுதுவா? நீ எழுதிக்குவ. யாரும் ஹெல்ப் வேண்டாம். தெரியாத கூட அம்மாட்ட கேட்குறேன்னா தெரியாத அம்மாட்ட கேட்பீங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. சரி. நீங்க ஹோம்ஒர்க் நீங்களே எழுதிக்கணும். அக்காட்ட கேட்பேன். செவந்து வேகணும். அதுக்கு இடையில உங்ககிட்ட பேசலாண்ணா, அது கொஞ்சம் வேகட்டும். உங்க அப்பா அம்மாலாம் சொன்னாங்க நீங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க பிரியாணி. அவங்க பிரியாணி பண்ண நீங்க தான் ரைத்தா பண்ணுவீங்களாமே, நிஜமாவா? கட் பண்ணி மட்டும் கொடுத்துருவாங்களா? நீங்க உட்காந்து ரைத்தா பண்ணுவீங்க. வேற என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? குக்கிங், அந்த ட்ரெஸ் மடிக்கிறதுக்காக தான். குக்கிங்ல என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? வெங்காயம் உரிக்க, பூண்டு உரிக்கவா? இல்ல அடுப்பு கிட்ட போக மாட்டாங்க. அடுப்பு ஆஃப் மட்டும் பண்ணுவேன். ஆஃப் பண்ணிடுவீங்க அடுப்பை. அதுவே எனக்கு பெரிய வேலை தான் நிஜமாவே. ஓகே சார். நீங்க என்ன சார் வந்ததுலேருந்து வாயை திறக்கும்? நீங்க எண்ணி 4 வாரத்தை தான் பேசியிருப்பீங்க போல் இருக்கு. ஏன் டென்ஷன் ஆகும்? உங்க அப்பா அம்மா சொன்னாங்க நீங்க பேக்கிங்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா பேசுவான் வீட்டில் அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லையே. நல்லா கலகலன்னு பேசினா தானே எல்லாரும் ஒன்று பார்த்துட்டே இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. பாட்டு பாடுறது எவ்வளோ நல்லா பாடினேன் அந்த மாதிரி. நீங்களும் எப்பவுமே இப்படி தான் குவைட்டா? நீங்களும் நல்லா பேசுவீங்க. அப்போ ஏன் கேமரா ஆனதுனால குவைட் ஆகிட்டீங்களா? ஒரு பயம் இல்லை? ஓகே. ஸோ இப்போ இது எடுத்துட்டேன். இது தீ குறைச்சிடலாம். இதுவும் நல்லா வேகணும். வெந்துட்டு இருக்க நேரத்துக்குள்ள இது எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாம்? பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கலாமா? இந்தாங்க சாப்பிடுங்க. சர்வேஷ், என் ஃப்ரெண்டோட பேர் சர்வேஷ் தான். நல்ல பேர். உன் பேருக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்டிருக்கியா? இல்லை கேட்டிருக்கியா? யார்கிட்ட கேட்டிருக்க? அம்மா அப்பா கிட்ட. அம்மா என்ன சொன்னாங்க? சர்வேஸ்வர் சாமி பேரா? சாமி பேர். ஆமாம் சாமி தான். ஆனால் சாமி ரொம்ப குவைட்டாக இருக்காது அந்த சாமி. அது கொஞ்சம் நல்லா பேசுமே. அந்த மாதிரி குவைட்டாக இருக்காது அந்த சாமி. அடுத்தது நல்லா பேசுவேன். சரியா? பயப்படாமல் பேசணும். எங்கிட்ட பேசுவீங்களா? டீச்சர்கிட்ட எல்லாத்தையும் பேசும்போது கரெக்டாக பேசணும். சரியா?
எப்படி இருக்கு பணியாரம்? நல்லா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்ட உடனே யூஸ்வலாக குழந்தைங்க வாயில் போடும்போதே சொல்லிடுவாங்க நல்லா இருக்குன்னு. நான் சொன்னேன் எனக்கு பயந்து சொல்கிறீங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்து சொல்கிறீங்க எதுக்கானு? இல்லை இல்லை நிஜமாவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே கேட்குறேன். இது நல்லா இருக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர், வெரி குட். இது புளிப்புனத்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்குது. ஒவ்வொரு டிஷ்ஷும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பார்த்து பார்த்து நம்ம பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், பாரம்பரியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ தேடி தேடி சில இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்து பண்ணுறோம். அது நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலையும் சந்தோஷமாக கலந்துக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். நம்ம எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படலாம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.